ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் போட சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோண்டா SP125 ட்ராபேக்ஸ் சில இது நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம். பைக் எடுத்தப்போ ஒரு வீடியோ போட்டிருப்போம், அப்புறம் 1 மந்த் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் சைட்ஸை நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவிட்டி நம்ம ஃபேஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு. பைக்கில் 1500 கிலோமீட்டர் மேலே ஓட்டியிருக்கோம். அதில் ஒரு சில நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் மட்டும் சொல்லக்கூடாது, நெகட்டிவ் சொல்லணும்ல, அதனால் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறோம். பார்க்காத அந்த வீடியோ பார்த்துட்டு தென் இது வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்ன ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாத்துக்கும் நெகட்டிவ் இல்லை, பர்சனல் பை சாய்ஸ் தான். உங்களுக்கு சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஹைட்டாக இல்லை. மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 மீட்டர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹைட்டான பர்சனாக இருந்தால் 6 ஃபீட் மேலே இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் கூட ஹைட்லாம் கேட்டுருந்தீங்க. என்னோட ஹைட் 6 ஃபீட் மேலே இருக்கவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்களை பொறுத்து உங்கள் ஹைட்டை பொறுத்து இது பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். தென் பார்த்தீங்கன்னா இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 80 மீட்டர் 100 மீட்டர் தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்திருக்கும். மற்றபடி உங்களுக்கு இன்ஜினோட ஸ்மூத்னஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. இன்னும் அந்த ஸ்டார்டிங் இதாக இருக்கட்டும், சைலன்ஸ் தொட்டோன்னே ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் மேக்ஸிமம் ஓட்டியிருக்கோம். 40 கிலோமீட்டர் ஒரு டைம் ஓட்டினப்போ பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்துருச்சுங்க. அது வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டினாலே பேக் பெயின் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்னடா இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்ச தருணமாக அந்த டைம் இருந்துச்சு. தென் உங்களுக்கு சீட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் நார்மலாக ஒரு 3 பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பர்சன்ஸ் போகக்கூடாது. பட் ஒரு சில டைம் தான் நம்மளுக்கு தேவைப்படுறப்போ ஒரு நடுவில் ஒரு சின்ன பையனை கூட உட்கார வச்சு போகலாம் கூட ரொம்பவே இந்த கஷ்டமாக இருக்குது. இந்த 3 பேர் உட்காந்து போகிறோம்ல, 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. சீட்டு சைஸை வந்து பார்த்து நீங்கள் எடுக்கிறாப்புல இருந்தால் இது ஒரு நெகட்டிவாக இருக்கும். லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த ஃபீலாக தந்துச்சு. தென் பிரேக் இஷ்யூ இருக்குது. பிரேக்கில் வந்து நம்ம வந்து ட்ரம் பிரேக் தான் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக டிஸ்க் பிரேக் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரம் பிரேக் வந்து ஒரு 5000 டிஃப்ரென்ஸ்னால லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒரு 5000 டிஃப்ரென்ஸ்னால நமக்கு அந்த பைக் எடுத்தோம். பட் இந்த பிரேக் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. ட்ரம் பிரேக் அப்படி தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதான் இங்கே வந்து நோட் பண்ணுறோம். மைலேஜ் வந்து 60+ நிறைய வீடியோவில் போடுறாங்க, 60+ கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப எங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 50லேருந்து 52 அந்த ரேஞ்சு தான் தந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்லாம் அப்படி தருதா இல்லை என்ன வித்தியாசம் தெரியல. நிறையா வீடியோஸில் பார்க்குறோம் 60+ தரும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டிராஃபிக்கில் அதிகமாக ஓட்டுறனால அந்த இது தருதான்னு தெரில. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு 60 கிடைக்கும்னு. பட் 50லேருந்து ஒரு 52 தான் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் மைலேஜ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மைலேஜில் வந்து இதாங்க ஃபேஸ் ஆகுது. முழுக்க மேக்ஸிமம் சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. சிட்டியில் மட்டும்தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. அப்படி ஓட்டும் போது 50லேருந்து 52 வரைக்கும் தருது. சம்டைம்ஸ் 48 வரைக்கும் தான் வருது. பழக்கம் உங்களுக்கு இன்ஜின் ஸ்மூத்னஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வருது. டயர் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு கேட்குறீங்க. டயர் சைஸை வந்து அவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டயர் சைஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் அதே இதில் வேறு ஒரு பிராண்டாக வேணால் சேஞ்ச் பண்ணலாம். பட் பெரிய டயர் சைஸ் 100 மீட்டர் மேலே இது வந்து போக முடியாதுங்கிறது எங்களோட ஃபீலாக இருக்குது. நாங்கள் கேட்ட வரைக்கும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு கீர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக கீர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது 3லேருந்து 2 வருது. 2க்கு அப்புறம் டேரெக்டாக நியூட்ரல் வருது. அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் வருதாங்க ஒரு டவுட்டாக இருக்குது. அதுதான் இந்த நோட் பண்ணேன். ஒரு ட்ராபேக்ஸாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தோணுதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நிறையா விஷயத்துக்கு இருந்துச்சு. அதையும் நாங்கள் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ ஓவரால் இன்ஜின் ஸ்மூத்னஸ் இந்த ப்ரைஸுக்கு பெட்டராக தான் இருக்குது. பட் சில மாடிஃபிகேஷன் இன்னும் பண்ணாங்கன்னா, இந்த டயர் சைஸாக இருக்கட்டும், முன்னாடி அந்த லுக்காக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சீட்டோட ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்கிறது எங்களோட ஃபீலிங்காக இருக்குது. உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ASR தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.